உலக சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் வந்த த்ரில்லர் படங்களுக்கு முன்னோடியான ஒரு படம்னா இன்னைக்கு உலக சினிமா சீரீஸ்ல நாம பார்க்க போற ப்ளோ அப் படத்தை சொல்லலாம். 1966ல் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. மாடலிங் துறையில ரொம்ப பாப்புலரான ஒரு கேமராமேன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேரு தாமஸ். இவரை ஹீரோன்னு சொல்றதா ஆன்டி ஹீரோன்னு சொல்றதா எதுவுமே புரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெக்யூலியரான கேரக்டரைசேஷன் இவரோடது. ஆனா தீயா வேலை செய்யற மனுஷங்க எடுத்துக்கிட்ட துறையில வெறி பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பார். போட்டோ எடுக்கிறது தவிர எனக்கு வேற பெருசா எதுவுமே தெரியாது, எனக்கு பெருசா எதுவும் தேவையில்லை அப்படின்றதாங்க இவர் மைண்ட் செட்டு. தங்கிட்ட வர மாடலிங் பொண்ணுங்க கிட்ட அவங்களோட ஒவ்வொரு அசைவும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமா அவ்வளோ ஆவேசமா போட்டோ எடுப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சரி ரொம்ப போர் அடிக்குது, பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போய் ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் போவார். யாருமே இல்லாத அந்த பார்க்கில் சில பொண்ணுங்க டென்னிஸில் ஆடிட்டு இருப்பாங்க. 2 புறா அதுக்கு கிடைச்ச இறையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சலிச்சு போய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருட்டுக்குள்ளே புதருக்குள்ளே போகிறத இவர் பார்ப்பார். அவங்களுக்கே தெரியாமல் தாமஸ் என்ன பண்ணுவார்னா அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் ஃபோட்டோ எடுப்பாப்ல. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு தாமஸ் தன்னை ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட ஓடி வருவா. தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோவை கொடுத்துரு, ஏன் இப்படி பண்ணுற, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு அழுவா. துளி கூட அசையாம கல்லு மாதிரி நிற்கிற தாமஸ் என்ன பதில் தெரியுமா சொல்வார்? ஃபோட்டோகிராஃபி என் வேலை, அரசியல்வாதி, நடிகை, குருவி, பொண்ணுங்க இப்படி என் கண்ணில் படுற எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லுவாப்ல. ஒரு கட்டத்தில் அவர் காலில் விழுந்து அந்த பொண்ணு கெஞ்சினாலும் எதுவுமே அசைய மாட்டார். சரி இவன் கொடுக்க போறதெல்லாம் தெரிஞ்ச அந்த பொண்ணு இவர் கையை கடிச்சு கேமராவை பிடுங்க நினைப்பா. அப்பையும் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆவார். அப்போதான் ஒரு விஷயத்த தாமஸ் நோட் பண்ணுவார். அந்த பொண்ணு கூட வந்த ஆளு அங்கே இல்லை அப்படின்னு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்க்லேருந்து கிளம்பி தன்னோட ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு தாமஸ் வந்தா அங்கே பார்க்கில் பார்த்த பொண்ணு நின்றுட்டு இருக்கோம். உனக்காக தான் நின்றுகிட்டு இருக்கேன், என்னோட ஃபோட்டோவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்பா. இவன் நகர்ற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு வேற நெகட்டிவை இந்த புடி உன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி தாமஸ் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவார். அப்புறம் போகும்போது அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரையும் கேட்டு வாங்கிப்பார். அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் டார்க் ரூமில் நெகட்டிவ் டெவலப் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் தாமஸ் பார்ப்பார். அப்போ தாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவார். அந்த பொண்ணு அந்த ஆணோட சந்தோஷமாக இருந்தாலும் திரும்பி திரும்பி யாரையோ பார்த்துக்கிட்டு இருப்பா. சந்தேகப்பட்டு திருப்பி எல்லா ஃபோட்டோஸையும் இன்னொரு தரம் டெவலப் பண்ணி தாமஸ் பார்ப்பார். எல்லா ஃபோட்டோலையும் அந்த பொண்ணு திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரியே இருக்கும். கடைசியாக ஒரு ஃபோட்டோவை ரொம்ப ப்ளோ அப் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு பார்க்குற திசையில் கையில் துப்பாக்கியோட ஒருத்தர் நிற்கிறது தெரிஞ்சிருக்கும். உடனடியாக நம்ம தாமஸ்க்கு தூக்கி வாரி போட்டுரும். ஒரு பிளான்டு மர்டரை அது மர்டர்னே தெரியாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயம் தாமஸ்க்கு புரியும். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அது ராங் நம்பராக இருக்கும். சந்தேகமே இல்லை, இந்த கொலையில் அந்த பொண்ணுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அந்த பார்க்குக்கு தாமஸ் போவார். அங்கே பார்த்தா அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த ஆள் இறந்து கிடப்பான். என்ன செய்யறதுன்னு புரியாமல் அங்கிருந்து ஓடிடுவாப்ல. திரும்பி தன்னுடைய ஸ்டூடியோக்கு வந்து பார்த்தா அவரோட கேமரா அந்த நெகட்டிவ் எதுவுமே இருக்காது. அப்போ நிச்சயமாக அந்த கொலையாளியும் அந்த பொண்ணும் ஸ்டூடியோக்குள்ளே வந்து ஆதாரத்தை கலைச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாப்ல. ஆனால் அவர் ஃப்ரெண்ட் இதை ஒரு மேட்ராகவே கன்சிடர் பண்ண மாட்டாருங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அடுத்த நாள் காலையில் அதே பார்க்குக்கு தாமஸ் போவாப்ல. அங்கே அந்த பொணமும் இருக்காது. மொத்தத்தில் என்ன நடந்துச்சு, நாம ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ஃபோட்டோவில் தான் கன் வச்சுருந்தான், அவன் யாரை ஷூட் பண்ணான், இவன் எப்படி இறந்தான், இறந்தவனோட உடம்பெங்க, இப்படி எந்த ஒரு பதிலும் கிடைக்காம படம் முடிஞ்சு போயிடும். வழக்கமான சினிமாவாக இருந்தால் ஹீரோ கொலையாளியை கண்டுபிடிச்சி தண்டனைலாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த சினிமாவில் ஹீரோ நடக்கிற காட்சியை வேடிக்கை பார்க்குற ஒரு கேரக்டராக மட்டும்தான் சித்தரிக்கப்பட்டிருப்பாரு. தமிழ் சினிமா திரைக்கதையில் ஜாம்பவான் அப்படின்னா பாக்யராஜ் சாரை சொல்லுவோம். அதே மாதிரி உலக சினிமாவுக்கே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னா அது மைக்கேலாஞ்சலோ ஆண்டனியோனி தாங்க. தொடர்ச்சியான நிகழ்வுகளை காட்சி அமைக்கிறதுல மனுஷன் மன்னாதி மன்னர். இவருக்கு 1991ல் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதும் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி வேற ஒரு அற்புதமான சினிமாவோட உங்களை உலக சினிமா சீரியஸில் சந்திக்கிறேன். மறக்காம விகடன் சவுண்ட் கிளவுட ஃபாலோ பண்ணுங்க.